எனது அன்பு நேயர்களே வணக்கம். தீபாவளி வருகிறது. தீபத் திருநாள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சிகளை அள்ளி தரக்கூடிய, அதாவது ஒலியும் சப்தமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வாக பல இல்லங்களிலே குதூகலங்களை நிகழ்த்தி மனதிலே அற்புத சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக தீபாவளி அமையும். தீபாவளிக்கு முன்பு இந்த ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய திரையோதசி, இந்த நாளிலே ஒரு சிறப்பு உண்டு. உங்களுடைய இல்லத்திற்கு எந்த பயமும் இல்லாமல் உங்கள் மனம் இருக்க வேண்டும் என்றால் அப்போதுதான் உங்களுடைய இல்லத்திற்கு சுபிக்ஷம் வந்து தங்கும். அரண்டவன் கண்டிற்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். அப்படி பேய் பயம் இல்லாமல் இருக்க, மரண பயம் என்பது இல்லாமல் இருக்க, சிலர் இப்படி போனால் இது நடந்து விடுமோ, நாம் ஊசியை பார்த்தால் அது குத்தி கொள்ளுமோ என்றெல்லாம் யோசித்து கொண்டே இருப்பார்கள். நின்ற நிலையிலேயே தேங்கி நிற்காமல், தங்கிய இடத்திலே தேங்கி நின்று குட்டையாக இல்லாமல் பறந்துபட்டு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டுமென்றால் மனதிலே தைரியம் வேண்டும். அதற்கு தீபாவளிக்கு முன்பு வரக்கூடிய இந்த திரையோதசி நாளென்று ஐப்பசி மாதத்திலே ஒரு எளிய ஒரு முறையை சொல்கின்றேன். பதிவை முழுவதுமாக கேளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நுட்பங்களை எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த நுட்பங்கள் உங்களுக்கு வாழ்வியலிலே எப்படி உங்களுடைய மனதிலும் சந்தோஷத்தை நிறைத்து, உங்களுடைய குழந்தைகளின் மனதிலும் நம்முடைய ஆன்மீக கருத்துக்கள் மட்டுமல்லாமல் அறிவியல் பூர்வமாக சைக்காலஜிக்கலி மோட்டிவேட்டிங் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் என்பதை இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். யமதீபம் எதற்கு, எப்படி குபேர சம்பத்து கிடைக்கும் என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள் பலர், அதாவது நமக்காக வாழ்ந்த தலைமுறையினர் பலர் பல விஷயத்தை கண்டு அறிந்து ஆராய்ந்து சொன்ன விஷயம் ஒன்று. வள்ளுவரும் அதைத்தான் சொல்கிறார். குறள் எண் 43, பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் இல்வாழ்க்கை. அதுல என்ன சொல்கிறார்? தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானென்று ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்புதல் தலை என்கின்றார். அப்படி என்றால் என்ன? தென்புலத்திலே யார் வாழ்கிறார் என்று வள்ளுவர் சொல்கிறார் என்றால், நம்முடைய பரம்பரையை உருவாக்கி நீத்தார் மறைந்தவர்கள் இவர்கள் அங்கே இருக்கிறார்கள், அவர்களை கும்பிட வேண்டும். அடுத்தது தெய்வம், அடுத்தது விருந்தினர், அடுத்தது சுற்றத்தார், அடுத்தது நமக்காக என்று இப்படி 5 விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்தால் அற்புதங்கள் நிகழும் என்கிறார். அப்படிப்பட்ட தென்புலத்திலே இருக்கக்கூடிய உங்களுடைய மறைந்தவர்களுக்கு அமாவாசை தர்ப்பணம், அமாவாசை தருவது இருக்கட்டும், அவர்களுடைய இறந்த நாளை குறித்து வைத்து திதி தர்ப்பணம் எல்லாம் செய்வது இருக்கட்டும். நான் இந்த பதிவிலே சொல்லக்கூடிய 5-6 விஷயங்களை செய்தால் செல்வம் சுபிட்சம் உங்களுக்கு அடுத்த தீபாவளிக்குள் வருவது என்பது நிச்சயம். தீபாவளிக்கு முந்தைய நாட்களிலே வரக்கூடிய திரையோதசி, அந்த நாளிலே யமதீபம் ஏற்றுவது என்பது சுபிட்சத்தை தரும். அப்போது மாலை வேளையிலே 5:30 PM முதல் 6:49 PM இந்த நேரத்திற்குள்ளாக யம தீபத்தை ஏற்றுவது சுபிக்ஷத்தை அள்ளித்தரக்கூடியதாய் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன? யம தீபம் ஏற்றுவது. அது எப்படி என்று சொல்கிறேன். யம தீபத்தை ஏற்றுவது என்பது மிக எளிய ஒரு விஷயம்தான். இன்றைய நாளிலே திரையோதசி இரவு முழுக்க யமதீபம் எரிய வேண்டும் என்பதுதான் வழக்கம். குறைந்தது அந்த இரவு வேளை ஒரு 9-10 மணி வரையமாவது எரிந்து தானாகவே அது அணைய வேண்டுமே தவிர, காற்றில் அலைந்தால் இந்த தீபத்திற்கு எந்த தோஷமும் இல்லை. ஆகையினாலே அதற்காக கவலைப்படாதீர்கள். அணைந்தால் ஏற்றி வையுங்கள். எப்படி ஏற்ற வேண்டும் என்றால், தெற்கு திசை பார்த்து உங்களுடைய வீட்டு வாயில், அதாவது மெயின் கேட் இருக்கிறது அல்லவா, அதற்கு அருகிலே தெற்கு திசை பார்த்து சற்று உயரமான இடத்திலே ஏற்றி வைப்பது சிறப்பு. இதற்கு பெரிய விதிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம். உங்களுடைய இல்லத்து மெயின் கேட் வாசலிலே சற்று உயரமான இடத்திலே தீபத்தை ஏற்றி வைத்து அலங்காரம் செய்யலாம். ஏதேனும் இனிப்பு இருந்தால் நிவேதனமாக செய்யலாம்.
சரி, அதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும்? இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு முன்பு இந்த தகவலை பலர் உங்களுக்கு சொல்லி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த தேதியிலே லக்ஷ்மி உங்கள் இல்லத்திற்கு உள் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். எப்படி? ஒவ்வொரு முறையும் நீங்கள் கோகுலாஷ்டமியை கொண்டாடி இருப்பீர்கள். குழந்தை கண்ணனை கால் பாதங்கள் வைத்து இல்லத்திற்குள் வர அழைப்பீர்கள் அல்லவா? அப்படி லக்ஷ்மி தேவியினுடைய பாதங்களை, குறைந்தது ஒரு செட் பாதங்களையாவது உங்களுடைய வீட்டின் மெயின் நுழைவாயிலோ அல்லது மெயின் தலைவாசலுக்கு உள் வரும்படியாக அமைக்க வேண்டும். உங்களுடைய இல்லத்திற்குள் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே வர வேண்டும், நேர்மறை ஆற்றல் மட்டுமே வர வேண்டும். நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் திங்கிங்கோ எதிர்மறையான விஷயங்களோ உள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்றால் இல்லத்தினுடைய முக்கிய வாசலிலே இப்படி அலங்கார தோரணங்கள் மனம் கவரும் மலர்களோடு இருப்பது சிறப்பாக இருக்கும். ரோஜா என்றால் அருமைதான். அதோடு மட்டுமல்ல, மாவிலை, அசோக இலை, மாவிலை சிறப்பாக இருக்கும். மாவிலை தோரணமும் கட்டுவது முக்கியம். மேலும் உங்களுடைய இல்ல வாசலிலே அல்லது மெயின் டோர் கதவிலும் கூட இப்படி பூக்களாலோ அல்லது மா கோலம் இடுவது, ஸ்வஸ்திக் சிம்பல், இந்த முத்திரை இடுவது என்பது சிறப்பு. அதிலே சுபம் லாபம் என்று லக்ஷ்மி கடாட்சத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நட்சத்திர கோலம் போடுவதும் மிக முக்கியமான அமைப்பாக இருக்கும். நட்சத்திரம், ஸ்வஸ்திக், சந்திரன் போன்ற அமைப்புகளிலே இவையெல்லாம் வரக்கூடிய கோலங்களில் இடுவது மிக மிக சிறப்பு. நல்ல ஆற்றலை உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்கும். தொடப்பம், முரம் இவற்றால் அடுத்தவனை அடிக்காதே என்று பெரியவர்கள் சொல்லி இருப்பார்கள். இதற்கெல்லாம் அறிவியல் ஆதாரம் கேட்டுக்கொண்டிருந்தால் அறிவு நமக்கு எப்போது வருமோ அப்போதுதான் புரியும். ஆகையாலே இந்த நாளிலே புது தொடப்பத்தை வாங்கி பெருக்க துவங்குவது உங்கள் இல்லத்திற்குள் இருக்கலாம். இல்லை என்றால் பழைய தொடப்பங்கள், அதாவது சேதமடைந்த தொடப்பங்களை எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த விஷயத்தை, இந்த தொடப்பத்தை தூக்கி போடுவதோ அல்லது யாரேனும் அவர்களை பகை கொண்டு இதால் அடிப்பதோ அல்லது வீட்டிலிருந்து வெளியே தேவையில்லாமல் தூக்கி எறிவதோ இரவல் தருவதோ இந்த நாளில் கூடவே கூடாது. அப்படி செய்வது லக்ஷ்மி தேவி வெளியேறிவிடும் என்று நான் சொல்லவில்லை, முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகினாலே இதை நிச்சயம் கடைபிடியுங்கள். இந்த நாளிலே இப்படிப்பட்ட மயில் இறகு உங்களுடைய இல்லத்திலே கண்ணிலே தென்பட்டால் அது குப்பையிலே தூக்கி போடுவதோ குப்பை தொட்டியில் போடுவதோ என்பது உங்களுக்கு லாபம் என்பது, அதிலிருந்து நீங்கள் விலகி வந்து விடுவீர்கள். ஆகையினாலே லக்ஷ்மியின் பாதங்களை போட்டு உள்ளே வரவேற்கும் போது மகாலட்சுமியின் ஸ்வரூபம், அது மட்டுமல்ல விஷ்ணுவிற்கு பிரியமான அந்த மயில் தோகைகளையும் உங்களுடைய இல்லத்திலே பத்திரப்படுத்தி வையுங்கள். இப்படி மயில் போன்ற கோலங்களை இடுவது மேலும் மேலும் உங்களுக்கு சிறப்பை தரும். உங்கள் வீட்டிற்கு உள் வரக்கூடிய வாயிலே ஒரு தொட்டியிலே துளசி செடி வைத்து இந்த நாளிலே வையுங்கள். ஆகையினாலே யம தீபம் ஏற்றக்கூடிய திரையோதசி நாள் அன்பு நேயர்களே, நிச்சயமாக யம தீபம் உங்களுக்கு குபேர சம்பத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் விஷ்ணுவினுடைய அருளையும் தரும். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்புகளை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.